ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஹோம் பேக்கிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுப்பேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேக்கிங்கில் வந்து தேவையான பொருட்களை கைக்கு பக்கத்துலேயே வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு பொருள் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம எல்லா பொருளையும் வந்து கரெக்டாக சேர்ப்போம். அதே மாதிரி சூப்பராக வரும். இப்போ வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் பேக்கரி ஸ்டைலில் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கான பொருட்களை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்க்கும் போது கேக்கோட டேஸ்ட் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு சீக்ரெட் மெத்தட், கேக்குக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம பேக்கரி ஸ்டைலில் செய்யும் போது கடைகளில் வந்து கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் சேர்க்காம இந்த மாதிரி செய்யும் போது கேக்குக்கு ஒரு நல்ல கலரும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஏன்னா நீங்களும் ஒரு ஹோம் பேக்கர் ஆகி வீட்டில் இருந்தபடியே வந்து பணம் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்டு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைதா மாவு வளர்க்கும் போது இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதை ஈவன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணி விடும் போது கேக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு கரண்டியில் எடுத்து போட்டு தட்டிலாம் விடக்கூடாது, கப்பை வந்து தட்டவே கூடாது. மாவு போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்கும் போது கரெக்டான அளவு வரும். இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் பேக்கிங் சோடாலாம் சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கு பதில் நம்ம இதில் கேக் ஜெல் சேர்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைல்னாவே அதில் வந்து கேக் ஜெல் கண்டிப்பாக சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு பேக்கரி ஸ்டைலில் வரும். ஹோம்மேடு கேக்குக்கும் பேக்கரி ஸ்டைல் கேக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். இப்போ சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு தேவையான 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் 4 முட்டை கூட சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் முட்டையாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. இது சின்ன சின்ன முட்டையாக இருந்ததுனால நான் 5 சேர்த்துக்கிட்டேன். முட்டை அதிகமாக சேர்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனைலாம் வராது. கேக்குக்கு ஒரு நல்ல ஹைட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து எசன்ஸ் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் வந்து என்னென்ன எசன்ஸ் சேர்க்க போறேன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக வந்து பட்டர் எசன்ஸ், கொஞ்சமாக வந்து மில்க் எசன்ஸ். அதாவது ஒரு 2-3 டிராப்ஸ் சேர்த்திங்கன்னா போதும். சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு வந்து அதிகமாக வந்து பட்டர் எசன்ஸை மில்க் எசன்ஸை சேர்க்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு 2-3 டிராப்ஸ் சேர்த்தோம்னாவே போதும். இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, பொடி பண்ணாத சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நல்ல முட்டை பொங்கி வரும். ஆனால் வந்து கேக்குக்கு ஒரு நல்ல ஒரு ஹைட்டு கிடைக்காது. அதனால நீங்கள் வந்து சர்க்கரையை பொடி பண்ணாமல் ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் 1 நிமிஷம், 2வது ஸ்பீடில் 1 நிமிஷம்னு ஒரு 5 நிமிஷம் ஸ்பீடு ஏற்றிக்கிட்டே போயிட்டு 5 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். கேக் பேட்டரை இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்லேருந்து நீங்கள் பீட் பண்ணும் போது கேக்குக்கு வந்து ஒரு நல்ல ஹைட்டு கிடைக்கும். பேக் ஆகி வரும்போது எந்த ஹைட் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆற வச்சுட்டு பார்க்கும் போது அதே ஹைட்டு கிடைக்கும். சப்போஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லோயிஷாக இருக்க முட்டை நல்லா ஒயிட்டாக வந்து சூப்பராக வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சக்கரை கரைஞ்சிடுச்சான்னு பார்க்க தெரியல பிகினர்ஸ்க்குனா, நீங்கள் லைட்டாக கையில் தொட்டு இப்படி தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த ஒரு சக்கரையும் கையில் அடிபடாமல் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் டெக்ஸ்சர் வந்து. இப்போ நல்லா 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு பொருளாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த முட்டையை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கேக் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பேக்கரி ஸ்டைல்லாம் வேண்டாம், ஹோம்மேடு தான் வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் போடுறேன். ஏன்னா வந்து ஹோம்மேட் கேக்குக்கும் பேக்கரி ஸ்டைல் கேக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேக்கரி ஸ்டைல் கேக் வந்து 1 வீக் கூட வந்து கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ஹோம்மேடு வந்து ஒரு 2 டேஸில் வந்து நம்ம சாப்பிட்டுடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதில் வந்து நம்ம கேக் ஜெல் யூஸ் பண்ணியிருந்தனால இதில் வந்து ஸ்பேச்சுலாவோ விஸ்கோ நம்மளுக்கு தேவைப்படாது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸ்லோ ஸ்பீட்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. லைட்டாக ஒரு 2 சுற்றி எடுத்திங்கன்னா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 3 பேட்சாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே அடியாக போட்டு ஆரம்பத்திலேயே நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி பீட் பண்ணாதீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பேக்கிங் கற்றுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் நான் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வீடியோ வந்து நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் வந்து ஸ்பீடாலாம் மிக்ஸ் பண்ணலை. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கொக்கோ பவுடர் மிக்ஸ், அதை வந்து சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது கேக்குக்கு ஒரு நல்ல கலர், கட் பண்ணி எடுக்கும் போது நல்ல கலர் கிடைக்கும். வீடியோ லென்த்தியாக இருக்குன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் வந்து லென்த்தை கம்மி பண்ணியும் போடுறேன். பிகினர்ஸ்க்காக நான் இந்த கொஞ்சம் வந்து டைம் வந்து அதிகமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படிலாம் வேண்டாம், சிம்பிளாக சொன்னால் போதும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நான் டைமை வந்து கம்மி பண்ணி போடுறேன். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா கொக்கோ பவுடர் மிக்ஸ், அதை வந்து இப்போ சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சு ஒரு 30 செகண்ட் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க டாப் மட்டும் கிறிஸ்பி ஆகுதுன்னு. இப்போ இந்த ஆயில் சேர்க்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் நம்ம ஸ்பீடு வந்து அதிகமாக வச்சுட்டு ஒரு 1 மினிட்டுக்கு மேலே நம்ம பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஆயில் வந்து எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து கிறிஸ்பி ஆக ஆரம்பிச்சிடும். பேக் ஆக கிறிஸ்பி ஆகிடும். அதனால வந்து நம்ம ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஸ்லோவாக அந்த ஆயில், அந்த முட்டை, மைதா மாவு கலவெல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாவே போதும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து ஸ்பேச்சுலா வச்சு அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா அடியில் வந்து நம்ம போட்ட ஆயில் அப்புறம் மைதா மாவு ஏதாவது தங்கி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து அடியில் வந்து பிசு பிசுன்னு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கேக் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு பவுல் இருந்ததுன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அகலமான பவுல்னா அடியில் சைடில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பவுல் வந்து கேக் மிக்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 8 இன்ச் மோல்டில் ஆயில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஊற்றிட்டு 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அது வந்து இப்போ கரெக்டாக வந்து ப்ரீஹீட் ஆகிருக்கும். இப்போ போயிட்டு உங்கள் ஓவன் வந்து டாப்பில் ரொம்ப கருகுது, கிறிஸ்பியாக மாறுதுன்னா 160 டிகிரிக்கு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 180 டிகிரியே நல்லா பேக் ஆகுதுன்னா நீங்கள் 180 டிகிரிலேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் இப்போ 160 டிகிரியாக மாற்றிட்டு நான் ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டாப் வந்து கிறிஸ்பியாகவே இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 3 லேயராக அப்படியே கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக ஃப்ராஸ்டிங் பண்ண கேக் காட்டுறேன். கட் பண்ண வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு, டெலீட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால என்னால் காட்ட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் மேலே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா ஹைட்டு பாருங்கள், நல்லா கேக் வந்து ஆறிடுச்சு, இருந்தாலும் ஹைட் வந்து கம்மியாகவே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கட் பண்ண வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு, என்னால் போட முடியல. இந்த மாதிரி தான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஐசிங் பண்ணுறது எப்படி, டெக்கரேஷன் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் கேட்டாலும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.